வாங்கிட்டு தானேம்மா என் வேண்டுதல ஆரம்பிச்சேன். உன் பாதத்துல தட்டு வச்சு எடுத்து தானேம்மா சுமங்கலிங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன். 6 சுமங்கலிகளுக்கு கொடுத்துட்டம்மா. இன்னும் ஒரே ஒரு சுமங்கலிக்கு தான் கொடுக்கணும். ஆனா என்னால கொடுக்க முடியல. அம்மா, என்ன நீ சோதிக்கிறியாம்மா? உனக்கு நான் என்ன குறமா வச்சேன்? சொல்லும்மா, சொல்லு தாயே. நான் இந்த தாலி பூஜையை முடிக்க கூடாதுன்னு நினைக்கிறியா? துர்கா காலத்துக்கும் கஷ்டப்படணுங்கிறது தான் விதியா? அடியே, அந்த பொண்ணு கௌரி கண்ல நம்ம பற்றக்கூடாது. அவ கெஞ்சி கூத்தாடியாவது நம்ம கிட்ட கொடுத்துருவான். அவ கொடுக்கும்போது நான் வாங்கலனா அது பெரிய தப்பாயிடும்டி. எதுவா இருந்தாலும் இங்கிருந்தே பாரு. சரிக்கா, எனக்கு பதில் சொல்லு தாயே. என் வேண்டுதல் நெசமா இல்ல போலியான்னு சோதிச்சு பாக்குறியாமா? ஊரே காலியா இருக்குமா? எல்லாரும் ரேணுகா தேவி அம்மன் கோயிலுக்கு போயிட்டாங்க. இன்னும் ஒரு சுமங்கலிய தேடி நாங்க அந்த ஊருக்கு போலாம். ஆனா நல்ல நேரம் முடிஞ்சிருமேம்மா. இன்னும் கொஞ்ச நேரம் தாமா இருக்கு. அதுக்குள்ள நான் என்ன பண்ணுவேன்? நான் உன்னோட குழந்தை. எனக்கு எந்த கஷ்டம்னாலும் நான் உன்னோட காலடியில தாமா விழுந்து கிடக்குறேன். அம்மா, இப்போ நான் உன் முன்னாடி தாமா வந்திருக்கேன். ஒரு சுமங்கலி கிட்ட இந்த தட்டை கொண்டு போய் சேர்க்கணுமா? ஏன் மேல குத்தோன்னா எனக்கே தண்டனை கொடுமா? இல்ல இந்த தட்டை ஒரு சுமங்கலி கிட்ட கொடுக்கவே. தாயே, எனக்கு ஒரு வழி காட்டு. எனக்கு ஒரு வழி காட்டுமா? அம்மா, நான் உன்னை நம்பிதாம்மா இருக்கேன். என்னை இப்படி தவிக்க விடாதம்மா. வேண்டுடி, வேண்டு, நல்லா வேண்டு. எதுவும் நடக்காது. என்னதான் நீ வேண்டுனாலும் இன்னைக்கு நீ நினைக்கிறது நடக்க போறது இல்ல. அந்த ஆத்தாவே நினைச்சாலும் தாலி பூஜை முடிய போறது இல்ல. நேரம் வேற போயிட்டு இருக்கு. எங்க இருந்து சுமங்கலி வருவா?